தாவேகா வெற்றி வேட்பாளர்களுடைய ஆட்டம் பதவி ஏற்பதற்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ராயபுரத்தினுடைய தாவேகா வேட்பாளர் தாமு, இவர் சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறாரு. இவரை சட்டமன்ற உறுப்பினராக விஜயனுடைய செல்வாக்கின் மூலமாக இவரை தேர்வு செய்கிறாங்க. அப்படி தேர்வு செய்யும் பட்சத்தில் இவர் என்ன பண்ணணும்? ராயபுரம் தொகுதியினுடைய மக்களினுடைய குரலாக சட்டமன்றத்தில் இவர் பேசணும். மக்களினுடைய நலனுக்காக வழிகாட்டுதலாக இவர் நடக்க வேண்டும். இவர் என்ன பண்றாரு? 2 நாளைக்கு முன்னாடி இவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடுறாரு. அந்த பிறந்த நாள் விழா கொண்டாடும் போது MLA அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கேக்கை தயார் செஞ்சு 2 அடி உள்ள ஒரு பட்டாக்கத்தியை எடுத்து அதில் கேக் வெட்டி தன்னுடைய நண்பர்களுடன் இவர் கொண்டாடுகிறார். இந்த காட்சியை பார்க்கும்போது என்ன தோணுது? உங்களுக்கு ஒருத்தர் வீர வாளை பரிசு அளிச்சிருக்காங்க, பெரிய கத்தியை பரிசளிச்சிருக்காங்கன்னா அது ஒரு நினைவு சின்னமா, அதை ஒரு வீரத்திற்கு ஒரு இதுவா அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அதை பகிரங்கமா மக்கள் மத்தியில, இளைஞர் மத்தியில என்ன ஒரு கருத்து வெளிப்படும்? இதை பார்க்கும்போது கலவரத்தை தூண்டக்கூடிய இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் யார் செய்வாங்க? இதுக்கு முன்னாடி யார் செஞ்சிருக்காங்க? மிகப்பெரிய ரவுடிகளும் தாதாக்களும் மிகப்பெரிய கொள்ளை கொண்டாடக்கூடிய காட்சி ஏற்கனவே நாம் சமூக வலைதளங்கள்ல பார்த்துருக்கோம். இதற்கு காவல்துறை நடவடிக்கையும் எடுத்திருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாம் மக்களுக்கு படிப்பினையா எடுக்கக்கூடிய நாம இந்த காரியத்தை செய்யும் பட்சத்தில் இந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்கள் இதை பார்த்து எந்த அளவுக்கு பதறி போயிருப்பாங்க? நாளைக்கு உங்கள் இடத்துல எந்த ஒரு தேவையும் கேட்கக்கூடிய அளவுல உங்களை கண்ணியப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில நீங்க இருக்கும்போது உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். தாவேகாவுடைய தலைவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு உண்டான தனியான ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும், பெண்களுக்கு நாம பாதுகாப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியளிக்கிறார். ஆனால் அவருடைய கட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த வட்ட செயலாளர் தினேஷ் என்ன பண்றாருன்னா, ஒரு பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதையில்லா தமிழகத்தை தருவேன் என்று சொல்லி வாக்களித்த விஜய் இன்னைக்கு அவருடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய MLA-வாக இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா, அவர் குடி போதையில ஆட்டம் போடக்கூடிய காட்சி சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க? அவர்களுடைய இந்த ஒரு தொகுதியை வழி நடத்தக்கூடிய மக்களே இந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்துல மக்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க? மக்கள் ஏற்கனவே உங்களுடைய வார்த்தையை நம்பி மிகப்பெரிய அளவுல ஓட்டு வித்தியாசத்துல உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நாம மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம். நன்றி.